பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 89:34 வசனம். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு பண்ணியிருக்கிறார் பாருங்க. அதே சங்கீதம் 21வது வசனத்துல, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த உடன்படிக்கையை கர்த்தர் கடைசி வரைக்கும் முறித்து போடவே இல்லை. எப்பெல்லாம் தாவீது சோர்ந்து போனாரோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய கைகள் திடனற்று காணப்பட்டதோ, அப்ப எல்லாம் கர்த்தருடைய கரம் அவரோடு உறுதியா இருந்தது. அதோடு கூட பாருங்க, உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கர்த்தர் என்ன சொன்னார் தாவீதோடு? அதே சங்கீதம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அப்படின்னா ஆளுகைக்கு மறைவாய் நான் ஒன்றையும் விட மாட்டேன். தாவீது ஆளுகை செய்ய முடியாதபடி எந்த ஒரு இடமும் இருக்காது. இதுதான் கர்த்தர் சொன்ன உதடுகள் சொன்ன காரியம். பாருங்க, அதை கடைசி வரைக்கும் சமஸ்த இஸ்ரவேலையும் அவர் ஆள எந்த ஒரு பகுதியுமே விளக்கமா இருக்கவே இல்லை தாவீதுக்கு. ஸோ இந்த மாதிரியான காரியத்தை தான் கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தாவீதை போல உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் போது கர்த்தர் நம்மோடும் கூட இந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.